ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மீன்களை எப்படி நம்ம பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழன் காப்பி ஃபார்மில் அல்பினோ ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கு போட்டிருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக கூடையில் ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பெரிய மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கும், குட்டி மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், இது இல்லாமல் சைடில் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள், பெரிய மீன்லாம் வந்து பார்த்து வெளியே அழகாக நெஞ்சிட்ருக்குங்களா, குட்டி மீன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உள்ளே நெஞ்சிட்ருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ பொறுத்த வரைக்கும் குட்டி போட்டுச்சு அப்படின்னாவே சீக்கிரமாக சாப்பிட்டோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த குட்டி மீனை பிரிக்கணுன்னா ஒரு நீளமான டப்பில் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கூடை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கூடையை எடுத்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குட்டி போட்டுச்சுன்னா குட்டி மீன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக உள்ளே வந்துடுங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரித்து எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிரித்து எடுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வடிகட்டி இருந்துச்சுன்னா போதும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக இந்த மாதிரி குட்டியை நீங்கள் பிரித்து எடுத்துடலாங்க. அது பிரித்து ஒரு சின்ன ஒரு டப்பு தண்ணியை வச்சுக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மீனை ஒவ்வொரு மீனாக வந்து பார்த்தீங்கன்னாவோ 2 மீனாவோ எப்படி உங்களால் பிடிக்க முடியுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்து வச்சுருங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமு ஒரு குட்டியில் 2 குட்டியில் 11 குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டிருக்கு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடும்போது இறந்துருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக போட்டிருக்குங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றலாம். அல்பினோ ரெட்டு மட்டும் இல்லை, எந்த மீனாக இருந்தாலும் குட்டியை பிரித்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மீன் வந்து 20 குட்டி போடுது அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் நீங்கள் குறைஞ்சது ஒரு 15 to 18 குட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்துடலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு போயிருங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதே நிறைய பேர் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.